சங்கீதம் 84. கீத்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நீதிமானின் 3வது சங்கீதம். 3 ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷரை குறித்து. தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார். இதனால் தாவீது தன்னுடைய ஜீவனுக்கு தப்பி எருசலேம் நகரத்தை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. எருசலேம் நகரம் தேவனுடைய பரிசுத்த நகரம். இந்த நகரத்தில் இருக்க முடியாமல் போனதற்காக தாவீது மிகவும் வருத்தப்படுகிறார். தாவீது தேவனோடு ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். தாவீதினுடைய இருதயத்தின் இயக்கங்களும் அவருடைய பெருமூச்சுக்களும் தேவன் மீது அன்பாய் இருக்கிறது. அது தேவனை நேசிக்கிறது. 84வது சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் பாட வேண்டும் என்று சங்கீத தலைப்பில் சொல்லப்படவில்லை. இது ஓய்வு நாளில் பாட வேண்டிய சங்கீதம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சங்கீதக்காரர் தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறார். தன்னுடைய பக்தியை இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிரமாணத்தின் மீது சங்கீதக்காரர் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பது நமக்கு நல்லது. சங்கீதக்காரர் தேவன் மீது பிரியமாய் இருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார். தேவனை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.